ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இந்த நாய் சம்மந்தப்பட்டு இப்போ பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. டாக் இஷ்யூ. இந்த நாய்கள்லாம் வந்து நடுவில் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாயால் வந்து ரேபிஸ் பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு தான் ரேபிஸ் பாதிப்பில் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக தெருநாய்கள் இருக்கிறதும் வந்து தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது வந்து இந்த தெரு நாய்களெல்லாம் வந்து ஒழிக்கணும். அந்த தெரு நாய்கள்லாம் வந்து பிடிச்சி கொண்டு போய் அவங்க ஷெல்ட்ரு போடுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ, ஆக மொத்தம் தெரு நாய்கள் தெருவில் இல்லாமல் ஒழித்து அந்த நோயை தடுக்கணும். நாய் கடியிலேருந்து காப்பாற்றணும். போக்குவரத்து வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த காரணத்துக்காகலாம் வந்து அரசு எடுத்த ஒரு உருப்படியான ஒரு சட்டம் தான் இந்த நாய் ஒழிப்பு. இப்போ இதை பற்றி வந்து இப்போது இந்த சட்டத்தை வந்து வரும்போது வேணாம் அப்படின்னு தடுத்துட்டாங்க. யாருன்னு கேட்டால் டாக் லவ்வர்ஸ். டாக் லவர்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. மானம் ஈனம் மனிதனாக பிறக்கவே தகுதி இல்லாத ஒரு நாயோடையே சேர்ந்த ஒரு ஜீவன், நாயோடையே சேர்ந்த ஒரு உயிர். இந்த டாக் லவர்ஸ்லாம் பாருங்களேன், அவங்க மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் உத்து பாருங்களேன், கொஞ்சம் நாயோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும் அந்த ஃபேஷியலில். அது நல்லா பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரியும். இல்லை ஒரு தெருவில் ஒரு பொம்பளைங்க நடந்து போனால், நானே நடந்து போகிறேன், கீழே நடந்து போனால் கேட்டுக்கு வெளியில் வந்து அவ்வளோ நாய். அது சுத்து போட்டு அப்படி நெஞ்சில் கையில் உயிரே இருக்க மாட்டேங்குது. அது உடம்ப வந்து உதிரி விடுது. அதனால் நமக்கு அந்த செகண்டே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் எவ்வளோ நோய் வரும். சரி, அது வந்து கடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து. கடி வாங்குறீங்க, கீழே விழுந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். கீழே விழுந்துட்டா பைக் ஓட்டுறோம், கீழே விழுந்துட்டா அடிபட்டுச்சு, தெராய்ச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் டிஞ்சர் போட்டுக்கிறோம், ஓகே. அதே மாதிரி நாய் கடிக்கும், நம்ம போய் ஊசி போட்டுக்கணும். பைக் ஓட்டமும் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தானே பார்ப்பேன். அதே மாதிரி நாய் கடிக்காமல் இருக்கிறது கடிக்குதுயா, கையை பிடுங்குது, காலை பிடுங்குது, கை காலில் ஓட்டை விழுகுது, ரத்தம் விழுகும், அதை கவனி. கடித்தா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். என்ன முட்டாளாக இருக்கிறானுங்கன்னு தெரில. இந்த சட்டத்தை தடுத்து விட்டானுங்க. இப்போ திரும்ப கவர்மெண்ட் கொண்டு வருமான்னு தெரில. நாய்களெல்லாம் பிடிச்சிட்டு போகணும். நல்ல மனுஷன் வந்து இப்படி தான் பேசுவான். நாய்களை பிடிச்சிட்டு போகணும். நாய் தேவையில்லை. நாய் எதுக்கு? நாயால் ஆபத்து, தலைவலி. ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நானே எத்தனையோ வாட்டி கீழே வந்து சாக வேண்டியது. நாய் வந்து கடித்தா என்ன ஆகுறது? அது ஊசி போடல, சரி ஊசி போடலைன்னா நமக்கு எவ்வளோ கடி வாங்குகிறோம். ஊசி போட்டால் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதை தாண்டி நோய் வருது. அது கடித்தா நாயாகவே மாறிடுறோம். இதை தாண்டி ரேபிஸ் வியாதி வேறு இருக்குது. திருந்துங்க டாக் லவர்ஸ், மானம் கேட்ட ஈனிங்களா, திருந்துங்கடா.